Hello everyone. TNPC board வந்து group 2 group TA post குண்டான எக்ஸாம் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 men 4 men women and 12 boys 3 men 4 women or 12 boys can complete a work in one day. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா, 3 men or 4 women or 12 boys can complete a work in one day. In how many days a man, a woman and 5 boys together can complete the same work? ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு காம்பினேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மேனு விமன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 வேரியஸ் டைப்ஸான ஒரு காம்பினேஷன் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழில் பார்க்கும்போது 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகேங்களா, ஸோ அப்போ காம்பினேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்க கேட்குற அந்த காம்பினேஷனில் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க் முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஏபிசி, அதாவது இங்கே பார்க்கும்போது மேனு உமனு அதே மாதிரி சைல்டு, அவங்களுக்கு உண்டான எஃபிஷியன்சி என்னன்றது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஒர்க் என்னன்றது கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம எஃபிஷியன்சி என்னன்றது பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது எனக்கு 3 men or 4 women, கரெக்டாக 3 men or 4 women, இங்கே 3 மென்னு இல்லைன்னா 4 விமன் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 men is equal to 4 women, கரெக்டாக 3 men வந்து அந்த ஒர்க்கை சேர்ந்து செய்கிறதும் ஒன்று தான், 4 விமன் வந்து அந்த ஒர்க்கை சேர்ந்து செய்கிறதும் ஒன்று தான். ஸோ அப்போது 3 men equal to 4 women. எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா ஒரு மேனுக்கும் ஒரு உமனுக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ man is to women will be equal to 4 is to 3. ஓகேங்களா, man is to women will be equal to 4 is to 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மேனு பாய்ஸை வந்து சேர்த்துடலாமா? ஸோ அப்போது 3 மென்னும் ஒன்று தான் இல்லை 12 பாய்ஸும் ஒன்று தான். 3 men சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒர்க்கும் ஒன்று தான் இல்லை 12 பாய்ஸ் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒர்க்கும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ அப்போது மேன் டு பாய் வந்து ரேஷியோ போட்டுடலாமா? ஸோ 1 man is to 1 boy என்னவாக இருக்கும்? இங்கே 3 and 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 4s are 12, 3 1s are 3. ஸோ இப்போது மேன் டு உமன் ரேஷியோ போடும்போது 4 is to 3, அதே மாதிரி மேன் டு பாய் ரேஷியோ போடும்போது 4 is to 1. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ, ஒருத்தரோட திறமை எவ்வளோன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ ஆஃப் மேன் விமன் அண்ட் சைல்டு. ஓகேங்களா, மேன் உமன் அண்ட் சைல்டு. ஸோ ஒரு மேனோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 4 பார்ட்ஸ் இருக்கும், ஒரு உமனோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கும், ஒரு சைல்டோட எஃபிஷியன்சி அதாவது பாயா, சரி ஓகே பாயின்னு போட்டுக்கலாம், ஒரு பாயோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 1 பார்ட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மேனோட எஃபிஷியன்சி 4 பார்ட்ஸு, ஒரு உமனோட எஃபிஷியன்சி 3 பார்ட்ஸு, ஒரு பாயோட எஃபிஷியன்சி 1 பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான எஃபிஷியன்சி எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். யார் யார் என்னென்ன டைப்பில் கேட்டிருக்காங்களோ அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டைம் டேக்கன் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கும்போது நம்ம டோட்டல் ஒர்க் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 men or 4 women or 12 boys can complete a work in one day. மொத்தமாக ஒரு நாள் அந்த ஒர்க்கு முடிக்கிறாங்க. ஸோ நம்ம யாராவது ஒரு டைப் எடுத்துகிட்டு அவங்களது நம்ம என்ன பண்ணால் டோட்டல் ஒர்க் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டல் ஒர்க், ஓகேங்களா, டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். யாராவது ஒருத்தர் எடுத்துடலாமா? மேன் எடுக்கட்டுமா? ஸோ மேனது எடுத்தேன் அப்படின்னா, ஓகேங்களா, மேனோட எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேனோட எஃபிஷியன்சி என்ன இருக்குது? மேனோட எஃபிஷியன்சி எனக்கு மொத்தமாக பார்க்கும்போது 4 பார்ட்ஸு. இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 men சேர்ந்து அந்த ஒர்க்கை ஒன் டேல முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேனுக்கு எஃபிஷியன்சி 4னா 3 menக்கு 3 into 4ஆ? ஸோ அப்போது 3 into 4னு போட்டுக்கலாம். டோட்டல் எஃபிஷியன்சி ஒரு மேனுக்கு எஃபிஷியன்சி வந்து 4, டோட்டலாக 3 men இருக்காங்க. ஸோ 4 into 3. நெக்ஸ்ட் டைம் டேக்கன், எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கு முடியுது? அந்த ஒர்க்கு மொத்தமாக உங்களுக்கு 1 டேல முடியுது. ஸோ அப்போது டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போது அந்த டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் வில் பி ஈக்குவல் டு 4. டோட்டல் ஒர்க் வில் பி ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். லாஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன காம்பினேஷனில் கேட்குறாங்களோ அதில் நம்ம எஃபிஷியன்சி ஆட் பண்ணிவிட்டு டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது ரெக்வயர்ட் டைம் டேக்கன். ஓகேங்களா, ரெக்வயர்ட் டைம் டேக்கன். ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். இப்போ நம்ம இந்த எஃபிஷியன்சின்றது மாறும், ஏன்னா அவங்க கொடுத்துருக்க காம்பினேஷன் மாறுது. என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 1 man 1 woman 5 boys டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 man 1 woman 5 boys டுகெதர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேனோட எஃபிஷியன்சி வந்து 4, ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு வரும். அதே மாதிரி ஒரு உமனோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 3. ஓகேங்களா, ஸோ அப்போது ஒரு மேனோட எஃபிஷியன்சி வந்து 4, ஒரு உமனோட எஃபிஷியன்சி வந்து 3. எவ்வளோ பாய்ஸ் சொல்லியிருக்காங்க? 5 பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாயோட எஃபிஷியன்சி 1 இருந்துச்சு அப்படின்னா 5 பாய்ஸோட எஃபிஷியன்சி 5 into 1
5. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது 5 + 4 9 9 + 3 12. டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி 12. ஸோ அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 12 இன்டூ டோட்டல் ஒர்க் என்னது இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் டோட்டல் ஒர்க் வந்து 12. ஸோ இந்த 12 உண்டான ஒர்க்கை 12 எஃபிஷியன்சி கொண்டவங்க சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் அந்த ஒர்க் முடியும் இந்த ஒர்க் வந்து 1 டேயில் முடியும். ஓகேங்களா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு 1 டேயில் முடியும். ஸோ அப்போது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் கூட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 டே. ஓகேங்களா 1 டே வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சிம்பிள் தானே. ஸோ அப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சிஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஒருத்தரோட திறன் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஒரு மேனுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, ஒரு உமனுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, ஒரு பாய்க்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் என்னன்றது கண்டுபிடிக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா, ஒரு மேன் 4 மேன் வந்து தனியாக செய்கிறாங்க அந்த ஒர்க்கு, 3 உமன் தனியாக செய்கிறாங்க அந்த ஒர்க்கு, பாய்ஸ் வந்து தனியாக செய்கிறாங்க ஒர்க்கு. இவங்கெல்லாம் செய்கிற ஒர்க் வந்து சேம் தான். அப்போ அந்த ஒர்க்குன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் அ நம்பர் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சாச்சு, ஒர்க்கும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த காம்பினேஷனில் இத்தனை மென்னு இத்தனை விமென்னு இத்தனை பாய் சேர்ந்த அந்த காம்பினேஷனில் அதே ஒர்க்கு அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ நாள் முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது டைம் டேக்கன் வில் பி 1 டே. ஓகேங்களா ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை கிளியராக படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் தேவைப்படுற ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்து போட்டால் குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. சீட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி இன் அ ஸ்கூல் ஆர் in the ratio 5:7:8. ஓகேங்களா ஸோ 3 சப்ஜெக்டோட சீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் there is a proposal to increase the seats by 40%, 50% and 75% respectively. Find the ratio of increased seats. ஓகேங்களா ஃபைன். அதை தமிழில் படிச்சிடுறேன். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கு இடங்கள் 5, 7, 8 அப்படின்னு விகிதத்தில் அமைந்துள்ளன. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும். ஓகேங்களா நியூ ரேஷியோ என்னன்றது கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஓல்டு ரேஷியோ எடுத்துட்டு அதில் வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நியூ ரேஷியோக்கு போயிடலாமா. ஃபைன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஓல்டு ரேஷியோ என்ன இருக்குது 50, 70, 80 இப்படி எடுத்துக்கலாம்ல. எனக்கு 5, 7, 8 ரேஷியோவில் தான் இருக்குது. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அசியூம்டு வேல்யூ தான். நான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 5ல் 40% எவ்வளோ கண்டுபிடிக்கிறத விட 50ல் 40% கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸாக இருக்கும்போது அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 7ல் 50% கண்டுபிடிக்கிறத விட 70ல் பாதி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா அதனால் நான் வந்து ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கிறேன். நீங்கள் இதோ கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கலாம். 500, 700, 800ன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெரிய நம்பர்ஸாக நீங்கள் ஃபிகர்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃபைன். ஸோ இப்போ நான் எவ்வளோ இன்க்ரீஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபைன். இப்போது 50ல் வந்து உங்களுக்கு 40% எவ்வளோவா இருக்கும் 50ல் 40%. 40% எப்படி எழுதலாம் 40% வந்து உங்களுக்கு 2/5. ஓகேங்களா ஸோ அப்போது 5 தான் 50 அப்படின்னா 1 × 10 கரெக்டாக ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் இருக்கிறது தான் பேஸ் வேல்யூ. ஸோ 5 பார்ட்ஸ் தான் 50 அப்படின்னா 1 பார்ட் 10னா 1 பார்ட் 10னா 2 பார்ட் 20யா. ஸோ எனக்கு +20 இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் எனக்கு 20 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து 7 வந்து 50%, 70 வந்து உங்களுக்கு 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 50% அப்படின்றது என்னது 1/2வா. 50% இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ எனக்கு இருந்திருக்க 2 தான் 75 அப்படின்னா அதோட பாதி 1 எவ்வளோவா இருக்கும் 2 தான் 70 அப்படின்னா அதோட பாதி 1ன்றது என்னவா இருக்கும் 35வா இருக்கும். ஸோ எனக்கு பாதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 35 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3வது சப்ஜெக்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 80 சீட் இருக்குது. அதில் 75% இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ 75% எப்படி எழுதலாம் 75% will be equal to 3/4. 75% will be equal to 3/4. ஸோ 4 பார்ட்ஸ் தான் 80 அப்படின்னா 1 பார்ட் வந்து உங்களுக்கு 20. ஸோ 3 பார்ட்ஸ்ன்றது 60. ஸோ 80 + 60 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா இது இனிஷியல் ரேஷியோ. இனிஷியலாக 50 மேக்ஸ் சீட்டு, 70 ஃபிசிக்ஸ் சீட்டு, 80 பயாலஜி சீட் இருக்குது. இப்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ஸில் 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிசிக்ஸில் வந்து 35 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பயாலஜியில் வந்து 60 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது நியூ சீட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். முடிஞ்சு ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணோம்னா 50 + 20 70, 70 + 35 105, 80 + 60 140. ஓகேங்களா 70, 105, 140. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது 7 டேபிளையும் போகுது, அதே நேரத்தில் 5 டேபிளையும் போகுது. ஸோ 35 டேபிளையும் நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கிட்டோமா. ஸோ 35 2s are 70, 35 4s are 140, 35 3s are 105. ஓகேங்களா ஸோ ஃபைனல் ரேஷியோ அதாவது நியூ ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு 2:3:4. ஸோ நியூ ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு 2:3:4. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ரேஷியோவை நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ட் வேல்யூஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 5, 7, 8 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பிக்கர் வேல்யூஸாக ரவுண்டட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இன்க்ரீஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதில் 40%, 35%, 25%, 75% இதில் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரவுண்டட் ஃபிகர்ஸ் எடுத்துக்கோங்க. ரேஷியோவில் இருக்கிற வேல்யூ எப்போவுமே அசியூம்டு வேல்யூ தான், அதை மாற்றக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் ரேஷியோ த்ரூட்டாக சேமாக மெயின்டைன் பண்ணுவே தவிர வேல்யூ சேமாக மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ 5, 7, 8ன்னு எடுத்தாலும் ஒன்று தான், 50, 70, 80 எடுத்தாலும் ஒன்று தான், 500, 700, 800 எடுத்தாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வச்சிருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு எடுத்துக்கலாமா. த காஸ்ட் ஆஃப் 15 kg ஆஃப் சுகர் இஸ் ₹255, காஸ்ட் ஆஃப் 18 kg ஆஃப் டீ இஸ் 1615, காஸ்ட் ஆஃப் 22 kg ஆஃப் ரைஸ் இஸ் 572. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 18 kg ஆஃப் சுகர், 21 kg ஆஃப் டீ, 27 kg ஆஃப் ரைஸ். ஜஸ்ட் காஸ்ட் வச்சு தான் கேட்குறாங்க, வேறு வேறு குவான்டிட்டிஸ் வச்சு அவங்க கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் லாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. தமிழை படிச்சுட்டுமா. ஸோ 15 கிலோ சர்க்கரையின் விலை 255, 17 கிலோ டீ தூளின் விலை 1615, 22 கிலோ அரிசியின் விலை 572 எனில் 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீ தூள் மற்றும் 27 கிலோ அரிசியின் மொத்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வெரி சிம்பிள் கேல்குலேஷன் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 1 kg ரைஸ், 1 kg சுகர், 1 kg டீ எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற அந்த காம்பினேஷன் எடுத்து எழுதுவீங்க ஓகேங்களா. ஃபைன். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1 kg சுகர் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 1 kg சுகர் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இங்கே அப்படியே சால்வ் பண்ண முடியுமா, உங்களுக்கு 15 இருக்குது, 25 இருக்குது ஓகேங்களா. ஸோ 15 1s are 15, கேரி ஓவர் 10. ஸோ 15 7s are 105 கரெக்டாக. 15 6 are 19, 15 7s are 105. ஃபைன். ஸோ 1 kg சுகரோட விலை என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா, ₹17. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1 kg டீயா, 1 kg டீ ஓகே. ஸோ அப்போது 17 divided by 1615, கஷ்டமாக இருந்தால் எடுத்து கூட எழுதிக்கலாம். ஸோ 1615 divided by 17 ஓகேங்களா. ஸோ 17 ரேபிளில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு 170 வந்துருச்சா. ஸோ 9 into 9 போட்டுக்கலாமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ஓகேங்களா. ஸோ 79 தான் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 153 இருக்குமா. 153 + 70 தானே 153. 153ல் உங்களுக்கு 8 அதிகமாக இருக்குது. ஸோ 17 5s are 85. ஸோ அப்போது 1 kg டீயோட விலை வந்து உங்களுக்கு ₹95. நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம், 1 kg ரைஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. 1 kg ரைஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 572 divided by 22. 572 divided by 22. நீங்கள் 11 டேபிள் பார்க்கும்போது தெரியுது 572ன்றது எனக்கு 11ஆல் கேன்சல் ஆகுன்றது தெரியுது, 22மே 11ஆல் கேன்சல் ஆகுன்றது தெரியுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 11ஆல் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 11 2s are, இங்கே 11 5s are, 11 2s are. ஸோ 26. ஸோ 1 kg ஆஃப் ரைஸ் will be equal to 26. ஸோ சுகரோட 1 கிலோ விலை எவ்வளோ, டீ தூளோட 1 கிலோ விலை எவ்வளோ, அரிசியோட 1 கிலோ விலை எவ்வளோன்றது கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்க கேட்குற அந்த குவான்டிட்டி 18 கிலோ 17 கிலோ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 21 கிலோ 27 கிலோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குண்டான விலை என்னது, மொத்த விலை என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 18 kg ஆஃப் சுகர்னு சொல்கிறாங்க. ஸோ 1 kg 17 இருந்துச்சுன்னா 18 kg எவ்வளோ. இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர்ஸ் எடுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸை பிரித்து நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு அவங்க செக் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின் மூலமா ஓகேங்களா. ஸோ 18 kgன்னு சொல்கிறாங்க, 1 kg 17னா 17 into 18 எவ்வளோன்றது தெரியணும். எனக்கு 17 into 18 டேரெக்டாக தெரியல அப்படின்னாலும் 17 ஸ்கொயர் + 17 எழுதிக்கலாமா. ஸோ 17 ஸ்கொயரோட வேல்யூ 289 + 17 அப்படின்னு எழுதிப்பேன். புரியுதா, என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 17 into 18 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பிரித்து 17 into 17 + 1 அப்படின்னு எழுதுறேன். ஸோ 17 into 17 289, 17 into 1 17. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணாலும் ஒன்று தான், கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, 21 kg ஆஃப் டீ. 21 kg ஆஃப் டீ, 1 kg ஆஃப் டீ வந்து ₹95. 21 kg ஆஃப் டீ என்னன்றது கண்டுபிடிக்கணும். எனக்கு 21 டேரெக்டாக தெரியல அப்படின்னாலும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். 21 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 10 + 10 + 1, 10 + 10 20, 20 + 1 21 அப்படி பிரிச்சுக்கலாமா. ஸோ 95 into 21 என்ன பண்ணுறேன்னா 95 into 20 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அகைன் 20 எப்படி பிரிச்சுக்கிறேன், 10 into 10 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா. 95 into 10, ஸோ 950. 95 into 10, ஸோ 950. 95 into 1, ஸோ 95 அப்படின்னு பிரித்து எழுதுறேன் ஓகேங்களா. மல்டிப்ளிகேஷனில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு கம்பேரிட்டிவ்லி மல்டிப்ளிகேஷனை விட அடிஷன் வந்து குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஃபைன். நெக்ஸ்ட் 27 kg ஆஃப் ரைஸ். 27 kg ஆஃப் ரைஸ், 1 kg ஆஃப் ரைஸ் வந்து ₹26 அப்படின்னா 27 kg ஆஃப் ரைஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ நான் 26 into 1 அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. 27 into 26 அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 26 + 1 அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா. 27 அப்படின்னு இருக்கிறது என்ன பண்ணுறேன்னா 26 + 1 into 26 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 26 into 26, அதாவது ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், மினிமம் எனக்கு ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 26ஓட ஸ்கொயர் என்னது 676. 26ஓட ஸ்கொயர் 676,
அதே மாதிரி 26 into 1 26. ஓகேங்களா? அவ்வளோதான். அவங்க கேட்குற எல்லா காம்பினேஷனும் நம்ம எழுதியாச்சு. இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது தான். ஃபைன். ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 6 + 6 12, 12 + 5 17, 17 + 7 வந்து உங்களுக்கு 24, 24 + 9 33. ஓகேங்களா? ஸோ யூனிட் டிஜிட்டில் 3 எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இட் ஹேஸ் டு பி ஆப்ஷன் பி ஆர் டி. ஓகேங்களா? ஸோ ஐதர் உங்களுக்கு சியா இருக்கணும், இல்லை உங்களுக்கு பியா இருக்கணும். ஏன்னா ரெண்டுத்துல தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து 3 இருக்கு. மிச்ச இடத்துல உங்களுக்கு யூனிட் டிஜிட் 3 இல்லை, யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 2 தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்றதை பாக்கி இருக்கிற ஸ்டெப்ஸ் வச்சு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 9 + 1 10, 7 + 3 10, 8 + 2 10, 5 + 5 10. ஸோ 40 வருது மொத்தமாக. இங்கே 40 எடுத்து போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது 9 + 9 18, 19 20, 24 30, 3003. ஸோ ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர். ஓகேங்களா? 3003 ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர். இந்த கொஸ்டின் எல்லாருமே சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் எடுத்துக்கிற டைம் போல நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? 17 into 18 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 27 into 26 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 95 into 21 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு மினிமம் உங்களுக்கு ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதான் நீங்கள் அதை ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். இது எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறோமோ வேறு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அந்த டைமை வந்து நம்ம ஒதுக்கிடலாம். கிளியரா? ஃபைன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட். The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income in percentage. ஓகேங்களா? ஃபைன். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் விகிதத்தை காண்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்றதை கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஓவரால் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஓவரால் சேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா எவ்வளோ % டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபைன். இதை நம்ம ரேஷியோ மெத்தட்லேயே போட்டுடலாமா? ஸோ இப்போ ரேஷியோ மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு % இருந்துச்சு அப்படின்னாலும் அது ரேஷியோ மாற்றிப்பேன். ஸோ அப்போது ஓல்டு இன்கம் டு நியூ இன்கம் அப்படின்ற ரேஷியோ எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஓல்டு இன்கம் டு நியூ இன்கம்ன்ற ரேஷியோ எடுத்துப்பேன். ஃபைல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பை 10%. ஸோ 10% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1/10 இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 1/10 போட்டுக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கிறது எப்போவுமே எனக்கு ஒரு ஃபேக்டர். அது இன்க்ரிமெண்டல் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை டிக்ரிமெண்டல் ஃபேக்டராக இருக்கலாம். டினாமினேட்டர் இருக்கிறது எப்போவுமே எனக்கு ஓல்டு வேல்யூ. ஓல்டு வேல்யூன்னு சொல்லலாம், பேஸ் வேல்யூன்னு சொல்லலாம், ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ எனக்கு 10 பார்ட்ஸாக இருந்த ஓல்டு இன்கம் 10 + 1 11 பார்ட்ஸாக எனக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? 10 பார்ட்ஸாக இருந்த ஓல்டு இன்கம் +1 கூடி 11 பார்ட்ஸாக எனக்கு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 10%. இப்போ அகைன் நான் 10% திருப்பி ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன். 10%னா 1/10, டிக்ரீஸ்ன்றதுனா -1 போட்டுக்கிறேன். இப்போ ஓல்டு இன்கமான 10 பார்ட்ஸு 10 - 1 சொல்லிட்டு 9 பார்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 10லேருந்து 11 கூடி இருக்கு. ரெண்டாவது ஸ்டேஜில் 10லேருந்து 9 குறைஞ்சிருக்கு. இப்போ ஓவரால் பார்த்துடலாமா? ஓவரால் பார்க்கும்போது ஓல்டு வேல்யூ என்னவா இருக்கும்? 10 into 10 100. ஓவரால் பார்க்கும்போது நியூ வேல்யூ என்னவா இருக்கும்? 11 into 9 99. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஓல்டுலேருந்து நியூ போகும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓவராலாக குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 குறைஞ்சிருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா? So percentage decrease is equal to decrease in value divided by old value into 100. ஓகேங்களா? ஸோ டிக்ரீஸ் இன் வேல்யூ எவ்வளோ இருக்கு? ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் இன் வேல்யூ உங்களுக்கு 1 இருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் வேல்யூ 1 டிவைட் பை ஓல்டு வேல்யூ. ஓல்டு வேல்யூ எங்கே இருக்கு? ஓல்டு வேல்யூ மொத்தமாக உங்களுக்கு 100 இருக்கு. 1/100 into 100. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு 1% டிக்ரீஸ். 1% டிக்ரீஸ். ஓகேங்களா? இதை ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். பட் ரேஷியோவில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பர்சன்டேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ரவுண்டட் ஃபிகர்ஸாக கேட்காம 12.5%, 27.27%, 33.33% அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரேஷியோவில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான் எடுத்துக்கும். ஃபிகர்ஸ் வந்து ஈஸியாக இருந்தாலும் ரவுண்டட் ஃபிகர்ஸாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமு, ஃபிகர்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸாக இருந்தாலும் அதே டைம் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ரேஷியோ மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப கம்மி டைம் தான் எடுத்துக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் புரியணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். பட் ரொம்ப குயிக்காக இந்த செம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 1% டிக்ரீஸ், 1% ரெடியூஸ்ட். ஓகேங்களா? இதுதான் ஆன்சராக இருக்கும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? Ravi ranks 9th in a class of 45 students. இது ரீசனிங் பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின் தான். ரேங்கிங் அண்ட் ஆர்டர். ஓகேங்களா? Ravi ranks 9th in a class of 45 students. There are 18 students below Raj rank wise. There are 18 students below Raj rank wise. ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க. ஒன்னு ரவி, இன்னொன்னு ராஜ்.
how many students are there between Ravi and Raj rank wise? How many students are there between Ravi and Raj rank wise? தமிழ் ஒருடி படிச்சறேன். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படினு கேக்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ரேங்கிங் அண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி இருக்க क्वेश्चन. சோ கொடுத்திருக்க டேட்டாவை அப்படியே நம்ம லீனியரா அரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். சோ அப்படி பாக்கும்போது உங்களுக்கு ரவி வந்து உங்களுக்கு என்ன இருக்காங்க கிளாஸ்ல டாப்ல இருந்து பாக்கும்போது யூசுவலா நம்ம ரேங்க் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா from top to bottom. ஃபர்ஸ்ட் ரேங்க் டாப், அது கீழ செகண்ட், அது கீழ தேர்ட்ன்ற மாதிரி டாப் டு பாட்டம் அப்படின்ற அந்த ஆர்டர்ல தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்போ ரவி வந்து 9th ன்னு சொல்றாங்க. ரவிக்கு மேல 8 பேர் இருக்காங்க, கீழ வந்து ரவி இருக்காங்க. ஓகேங்களா? ரவிக்கு மேல 8, 9வது இடத்துல ரவின்னு இருக்காங்க. ஃபைன். இவங்க ஒரு குரூப். நெக்ஸ்ட் there are 18 students between Raj rank wise. There are 18 students between Raj rank wise. So கீழ இருந்து பாக்கும்போது 18 பேர் இருக்காங்க. 18 பேருக்கு மேல வந்து ராஜ் இருக்காங்க. ஓகேங்களா? 18 பேருக்கு மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ் இருக்காங்க. So there are 18 students below Raj அப்படினு சொல்றாங்க. ரவி ranks 9 சொல்றாங்க. So ரவிக்கு மேல உங்களுக்கு 8 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? how many students are there between Ravi and Raj? ரவிக்கும் ராஜுக்கும் இடைப்பட்ட அந்த கேப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ரவிக்கும் ராஜுக்கும் இடைப்பட்ட அந்த கேப்ல எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிக்கணும். சோ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 45 பேர் இருக்காங்க. சோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து இந்த குரூப்பையும் கீழ இருக்கிற குரூப்பையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா ரெஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எங்க இருப்பாங்க? ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு கிளாஸ்ல டாப்ல இருக்கிற குரூப்பையும் பாட்டம்ல இருக்கிற குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா பிட்வீன்ல இருக்கிற அந்த பீப்பிள் எவ்வளவுன்றது வந்துரும். ஓகேங்களா? சோ அப்போ 45 - 9 போட்டுக்கலாமா? சோ 45 - 9 போடினா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 8 8 + 1 ரவி. ரவியும் கூட சேர்த்துக்கணும். சோ அப்படி போடினா உங்களுக்கு என்ன இருக்கும்? சோ அப்போ உங்களுக்கு 36. இந்த 36ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? 18 + 1 19. சோ இதை எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஓகேங்களா? சோ எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு 17. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா there are 17 people between Ravi and Raj. There are 17 people between Ravi and Raj. ஓகேங்களா? சோ ரவியோட ரேங்க் 9. சோ ரவி and அவங்களுக்கு மேல 8 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜுக்கு கீழ 18 பேர் இருக்காங்க. சோ ராஜ் எழுதிட்டு அவங்க கீழ 18 பேர். சோ 18 + 1 ராஜ் 19, 19 + 1 ரவி 20, 20 + அதுக்கு மேல இருக்குது 8, 28. சோ 45ல இருந்து 28 நீங்க டைரக்டா மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 17 தான் வரும். ஓகேங்களா? 45ல இருந்து 28 டைரக்டா மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 17 தான் வரும். சோ the answer for this question will be 17. The answer for this question will be 17. ரொம்ப சிம்பிள். சோ கரெக்ட்டா क्वेश्चனை படிச்சு புரிஞ்சிக்கிட்டு கரெக்ட்டான நம்பர்ஸ் எடுத்து போடணும். நீங்க முன்ன பின்ன மாத்தி போடிங்கனா ஒரு நம்பர் கூட ஒரு நம்பர் குறையும். கண்டிப்பா அது ஆப்ஷன்ல இருக்கும். 18 இருக்கு, 19 இருக்கு. சோ நீங்க ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணீங்க அப்படினாலும் கால்குலேஷன்ல கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு மொத்த क्वेश्चனே தப்பாக்கி விட்டுரும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்த क्वेश्चन போயிடலாமா? இதுமே ரீசனிங் பேஸ் क्वेश्चन தான். கோடிங் டீகோடிங். ஓகேங்களா? ஒரு ஆல்பபெட்டை கோட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நம்பரா. அது நம்ம என்ன லாஜிக்ல கோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி கேட்ட क्वेश्चனுக்கு அதே மாதிரி நம்ம திருப்பி கோட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிட்டு என்ன லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்மளும் திருப்பி கோட் பண்ணணும். ஓகே ஃபைன். சோ அப்படி பாக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? டேஞ்சர் வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்க? 10 7 20 13 11 24. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இது எடுத்து எழுதுறதுனால எழுதலாம். பட் பாத்தே கண்டுபிடிச்சலாம். பட் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் எடுத்து எழுதுறேன். சரிங்களா? D A N G E R. சோ D க்கு கீழ 10 போட்டுக்கலாமா? A க்கு கீழ 7 போட்டுக்கலாமா? N க்கு கீழ 20 13 11 24. இப்போ என்ன லாஜிக் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த லாஜிக்ஸ் நிறைய இருக்கும். நீங்க வந்து ஒரு லாஜிக்கை அப்ளை பண்ணிட்டு இந்த நம்பர் ஃபாலோ ஆகுதா, இந்த லாஜிக்ல தான் கோட் பண்ணிருக்காங்களா நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுல நம்ம யூசுவலா யூஸ் பண்ற லாஜிக் என்னது? பொசிஷன்ஸ். ஆல்பபெட்ஸோட பொசிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கோட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சோ அப்படி பாக்கும்போது லெஃப்ட்ல இருந்து பாக்கும்போது A ஓட பொசிஷன் 1. A தான ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். சோ A ஓட பொசிஷன் 1. அதுக்கே என்ன பண்ணிருக்காங்க? 7 போட்டுருக்காங்க. சோ 1ல இருந்து 7க்கு எப்படி அரைவ் ஆகலாம்? 1 + 6 7ஆ? 1 + 6 7. சோ அப்ப இங்க +6 போட்டுக்கலாமா? இங்க இருந்து இங்க வரணும் அப்படினா +6 போடணும். ஓகேங்களா? ஃபைன். அதே லாஜிக்ல மிச்ச இருக்க ஆல்பபெட்ஸை ஃபில் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சோ D ஓட பொசிஷன் 4, 4 + 6 10. அதே லாஜிக்ல தான் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் E ஓட லாஜிக் 5, 5 + 6 11. அதே லாஜிக்ல தான் போட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே லாஜிக் தான் எல்லா ஆல்பபெட்டிக் யூஸ் பண்ணிக்கறாங்கன்னு. வேணா இன்னொரு கூட செக் பண்ணிக்கலாம். என்னோட இது வந்து 14, என்னோட பொசிஷன் 14, 14 + 6 20 கன்ஃபார்ம்ட். இதுக்கு ஒரு பாக்கி இருக்க நம்பர்ஸை ஆல்பபெட்ஸை செக் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரே லாஜிக் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம டைரக்டா क्वेश्चन போயிடலாமா? M A C H I N E. A னா 7 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 7 போட்டுக்கலாம். E னா ஆல்ரெடி 11 கொடுத்துட்டாங்க, 11 போட்டுக்கலாம். சோ இத மட்டும் போட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸை எப்படி நேரோ டவுன் பண்ணனும் செக் பண்ணனும். எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டு அதுக்கு அப்புறம் தான் ஆப்ஷனை பாப்பேன்னு கிடையாது. எனக்கு ஒரு லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படினால அது போட்டு ஆப்ஷன்ல எது வரும் எது வராது நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது 15 இருக்குது 20 இருக்குது, இது மட்டுமே போதும் எனக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு சொல்கிறதுக்கு. நான் பாக்கி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஆல்ஃபபெட் கீழே 7 வரணும், 7 வந்திருக்கு. கடைசி ஆல்ஃபபெட் கீழே 11 வரணும், 11 வந்திருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். லாஜிக் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு ஆல்ஃபபெட் அப்ளை பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா குயிக்காக ஆன்சருக்கு அரைவ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஃபைன். இதுக்கு ஒன்றும் பெருசாக தமிழில் தேவையில்லை, அதனால் நான் இங்கிலீஷில் மட்டும் வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அடுத்தது உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். அது ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம், பட் இன்னொன்று கேட்டிருக்காங்க, சால்வ் பண்ணி பார்க்கலாம். A, B and C can separately do a work in 12, 15 and 20 days. They start to work together, but C left after 2 days. மூணு பேருமே ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பட் C வந்து 2 நாள் ஒர்க்கு முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. Then A and B will finish the remaining work in how many days? Then A and B will finish the remaining work in how many days? A, B மற்றும் C ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை 12 நாட்கள், 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் C 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார் எனில் A, B மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சேமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. பாக்கி இருக்கிற மக்கள் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக போகிற அதே ஸ்டெப்ஸ் தானே. ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரிமைனிங் பீப்பிள் எவ்வளோ நாள் முடிக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கணும். 3 ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்? A, B, C இவங்களோட டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்களா? ஸோ டைம் டேக்கன் என்னவா இருக்கும் உங்களுக்கு? டைம் டேக்கன் வந்து உங்களுக்கு 12, 15 and 20. ஸோ டைம் டேக்கன் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டைம் டேக்கன் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம டோட்டல் ஒர்க் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க் வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட LCM. ஓகேங்களா? டோட்டல் ஒர்க்ன்றது இண்டிவிஜுவல் டைம் டேக்கனோட LCM. 12க்கும் 15க்கும் 20க்கும் LCM என்னவா இருக்கும்? 12க்கும் 15க்கும் 20க்கும் LCM என்னவா இருக்கும்? 60. ஓகேங்களா? ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க் போட்டுட்டோமா? ஸோ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, சியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 12 இன்டூ என்ன நம்பர் போட்டால் 60 வரும்? 12 இன்டூ 5 போட்டால் 60 வரும். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 5. நெக்ஸ்ட் பியோட டைம் டேக்கன் 15, 60 ஒர்க் இருக்குது. ஸோ எத்தனை நாள் முடிப்பாங்க? 15 இன்டூ என்ன நம்பர் போட்டால் 60? 15 இன்டூ 4 போட்டிங்கன்னா 60. ஸோ அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 4 வந்துடும். நெக்ஸ்ட்டு சி வந்து எனக்கு 20 அவங்களோட டைம் டேக்கனு, டோட்டல் ஒர்க் 60 இருக்குது. 20 இன்டூ என்ன நம்பர் போட்டால் 60 வரும்? 20 இன்டூ 3 போட்டால் 60 வரும். ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ ஏவோட திறமை வந்து 5 பார்ட்ஸு, பியோட திறமை வந்து 4 பார்ட்ஸு, சியோட திறமை வந்து 3 பார்ட்ஸ். அதாவது எஃபிஷியன்சின்னு என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க? ஏ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கை முடிப்பாங்க, பி ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கை முடிப்பாங்க, சி ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி பார்த்தா எவ்வளோ இருக்கும்? 5 + 4 9, 9 + 3 12. ஸோ A + B + C 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஓகேங்களா? ஏபிசியோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? அவங்க கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் போயிடலாமா? ஸோ 3 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. எத்தனை நாள் பண்ணுறாங்க? 2 நாளைக்கு பண்ணுறாங்க. 3 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை 2 நாளைக்கு பண்ணுறாங்க. ஸோ 3 பேருமே சேர்ந்து A + B + C 1 டேல எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? A + B + C 1 டேல எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 12 ஒர்க் முடிப்பாங்க. ரைட்டுங்களா? A + B + C 1 டேல 12 ஒர்க் முடிப்பாங்க. ஸோ 1 டேல 12 ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னா 2 டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 1 டேல 12 ஒர்க் முடிப்பாங்கன்னா 2 டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 2 டேஸில் உங்களுக்கு 24 ஒர்க் முடிப்பாங்க. 2 டேஸில் உங்களுக்கு 24 ஒர்க் முடிப்பாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக 60 ஒர்க் இருக்குது. எனக்கு 24 ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு 2 நாளே முடியுது. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 60 - 24 உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 36. ஸோ 10 - 4 6, அதே மாதிரி 5 - 2 3. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த 36 ஒர்க்கை யார் பண்ணுறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி ஆகுது? 9 எஃபிஷியன்சி. ஸோ இன்டூ டைம் டேக்கன் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்டூ டைம் டேக்கன் மட்டும் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போது டைம் டேக்கன் என்னவா இருக்கும்? ஸோ 9 இன்டூ டைம் டேக்கன். ஸோ 9 இருக்குது, 36 இருக்குது, கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ 2 பேருமே சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை ரிமைனிங் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து 4 டேஸ் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகேங்களா? 2 பேருமே சேர்ந்து 4 டேஸ் அந்த ஒர்க் முடிப்பாங்க. அவங்க கேட்குறது ரிமைனிங் ஒர்க் தான் கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்கல, ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ நேரில் முடியும்னு கேட்குறாங்க. ரிமைனிங் ஒர்க்கு 36, அது வந்து உங்களுக்கு 4 நாளில் முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். 2வது ஸ்டெப்பில் நம்ம எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். 3வது ஸ்டெப்பு ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க கண்டுபிடிக்கிறோம். ரிமைனிங் ஒர்க்கு 4 நாளில் முடியும். ஓகேங்களா?
ஃபைன். ஸோ அப்போது இப்படி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.